Okay, இப்போ இந்த சம் பார்ப்போம். A random variable capital X has probability mass function P of X is equal to X by 10 such that X is 1, 2, 3, 4, 0 otherwise. Find P of X less than 3, E of 1 by 2X and F of X. F of X என்றது என்னன்னா capital F of X என்றது cumulative distribution function. இதுக்கான ஃபார்ம்ல வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை பற்றி நம்ம அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி இப்போ சம் போடுறோம். ஓகே, கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா P of X அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. தட் இஸ் வை இது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஒன்லி இட் ஹேஸ் 4 வேல்யூஸ். சரி, இதை வச்சு நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் இது P of X. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இப்போ P of Xோட வேல்யூ என்னன்னா எக்ஸ் 1ன்னு போடும்போது 1 by 10. எக்ஸ் 2ன்னு போட்டா 2 by 10. கேன்சல் எல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஈஸியா இருக்கும். அப்பதான் எக்ஸுக்கு 3ன்னு போட்டோம்னா 3 by 10. எக்ஸுக்கு 4ன்னு போட்டோம்னா 4 by 10. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து இப்போ நம்மளுடைய டேபிள். இப்போ சம்டைம் வந்து டேபிள் டைரக்டாவே சம்ல கொடுத்துருவாங்க. ஆனா சம்டைம் பாத்தீங்கன்னா டேபிள் டைரக்டா கொடுக்காம இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க தான் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க கேட்குற ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னன்னா P of X less than 3 கேட்டிருக்காங்க. P of X less than 3. less than 3 அர்த்தம் 3 விட கம்மியா இருக்கணும். நான் 3 சேர்க்க கூடாது, ஏன்னா ஒன்லி ஸ்ட்ரிக்ட்லி less than 3. அப்போ 1 and 2 தான். 3 விட கம்மியா இருக்கிறது 1 and 2. அது எப்படி இதெல்லாம் P of X is equal to 1 and P of X is equal to 2. இது ரெண்டு மட்டும்தான் 3 விட கம்மி. சரி, அப்போ X is equal to 1க்கு நேரம் இருக்கிறது வந்து 1 by 10 plus X equal to 2க்கு நேரம் இருக்குது 2 by 10. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3 by 10. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். அடுத்தது E of 1 by 2X கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முதல்ல E of X கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் இவங்க கேட்கறது நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, E of X கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமே, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். E of Xக்கான ஃபார்முலா என்னது? E of Xன்றது சிக்மா X into P of X. ஓகே, அப்போ X into P of X என்ன அர்த்தம்? This into this, 2 into this, 3 into this, 4 into this. அப்போ 1 into 1 by 10 plus 2 into 2 by 10 plus 3 into 3 by 10 plus 4 into 4 by 10. ஓகேங்களா? சரி, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் பார்ப்போம். மேல பாத்தீங்கன்னா 1 into 1 1, டினாமினேட்டர் கீழே வந்து 10. அதை முதல்ல எழுதிக்குங்க. இப்போ மேல பாத்தீங்கன்னா 1 into 1 1, இது 2 into 2 4, 4 plus 1 5, அது மாதிரி 3 into 3 9, 4 into 4 16. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 30 வருது. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 0க்கு போயிட்டா 3. அப்போ E of X ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3. E of X கண்டுபிடிச்சிச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது கேபிட்டல் F of X. அது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது இப்ப சொல்றேன். கேபிட்டல் F of X கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா என்னன்னா P of X less than or equal to X. இது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத சொல்றேன். டேபிள் வச்சு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச இந்த டேபிளை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த டேபிளை வந்து நம்ம இங்க எடுத்து வச்சுக்கிட்டு சம் போடலாம். ஓகே, இப்ப பாருங்க, நம்ம கண்டுபிடிச்ச டேபிள் இதை வச்சுக்கிட்டு எப்படி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் F of X கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். கேபிட்டல் F of Xும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் தான் நம்ம போடணும். அதுக்கு வந்து இங்க X, இங்க வந்து F of X. F of X ஓட ஃபார்முலா வந்து P of X less than or equal to X மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை கண்டுபிடிக்கலாம் ஒன் பை ஒன்னா. எக்ஸோட வேல்யூலாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. அதை எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை வச்சு நான் அந்த இங்க வேல்யூ ஃபில் பண்ண போறேன். 1ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? 1 by 10. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அப்ப 2ன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு 2ன்னா அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி போடணும். 1யும் 2வும் ஆட் பண்ணி போடணும். 1 by 10 plus 2 by 10 ஆட் பண்ணீங்கன்னா வரும் 3 by 10. அப்போ 3னா என்ன பண்ணணும்னா 3 மூணுத்தையுமே ஆட் பண்ணணும். 1 by 10, 2 by 10 plus 3க்கு நேரா இருக்கிற 3 by 10. அதையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா 3 plus 2 5, 5 plus 1 6, 6 by 10. அப்போ 4னா என்ன பண்ணணும்? 4த்தையுமே ஆட் பண்ணணும். 1 by 10, 2 by 10 plus 3 by 10
பிளஸ் 4/10. 4/10 வரும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10, 10/10. 10/10 என்னது 1. லாஸ்ட் வேல்யூ எப்பவுமே 1 வரும். அப்படி வந்தாதான் நீங்க போட்டது ரைட். குமுலேட் பண்ணும்போது எல்லா வேல்யூயும் குமுலேட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா கடைசியில் 1 வரணும். அப்பதான் நம்ம போட்டது ரைட்டுன்றது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்.